துன்பம் எப்படிப்பட்ட அளவைக்கு உலகமே சர்வ அதிகாரியாக எண்ணப்பட்ட வடகொரிய அதிபர் கிம் ஒரு உரையாற்றும் பொழுது தேம்பி அழுதார். காரணம் என்ன? அவருடைய போர் வீரர்கள் நிறைய பேர் மாண்டு போனார்கள். எப்படி? அவருடைய நாட்டுக்காக அல்ல, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போரில் இவர் தனது போர் வீரர்களை அணிந்து வைத்தார். ஏராளமான வீரர்கள் இறந்து போனார்கள். செய்தி கிம் அவர்களுடைய உள்ளத்தை பெரிதாக தாக்கியது. உரை வாசிக்கும் பொழுது அவருடைய போர் வீரர்களுடைய குடும்பம் வந்திருந்தார்கள். அவர்களை பார்த்து கிம் செய்த காரியம் என்ன தெரியுமா? தேம்பி அழுதார். நான் இந்த குடும்பங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், இந்த குழந்தைகளுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று. காரணம் துன்பம். வடகொரிய அதிபர் அழுதார். அவருக்குள்ளும் ஈரம் இருக்கிறதா என்று உலகமே அதை நியூஸ் வெளியிட்டார். காரணம் என்ன? துன்பம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனம், துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த நாளில் எல்லாரும் தேடிக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, எனக்கு சில பேருக்கு அந்த ஆறுதல் வராதா அப்படின்னு சொல்லி விசேஷமாக படிக்கிற பிள்ளைகளாம் சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோ ரொம்ப சிக்ஸாக இருக்குது, நிறைய பிரச்சனை, என்னுடைய மன ரீதியாக பல பிரச்சனை இருக்குது, நான் யார்கிட்ட போய் சொல்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி அவர்கள் இருக்கிறோம். மறுபுறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த குடும்ப சூழ்நிலையை மாற்றிருக்கிற பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குது, எனக்கு எங்கே போய் யார்கிட்ட ஆதரவு கேட்குறதுன்னு தெரியல, இந்த ஊர்கிட்ட போனால் எனக்கு ஆதரவு வருமா, இல்லை அவங்க என் கணவர் ஆறுதலான வார்த்தை பேசிட மாட்டாங்களா, இல்லை என்னுடைய மாமியார் எனக்கு ஆறுதலான வார்த்தையை பேசிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான ஆளுகிட்ட போயிட்டு எனக்கு ஆறுதலான வார்த்தை வராதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு விதமான ஆறுதலை தேடி செய்கிறார்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கணவன்மார்கள் எனக்கு ஆஃபீஸில் நிறையா பிரச்சனை இருக்குது தம்பி, எனக்கு நிறையா பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க, என்னோட மேனேஜருக்கு எனக்கும் ஆக மாட்டேங்குது, ஐடி ஊழியர்கள் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கும் என்னுடைய மேனேஜருக்கும் ஆக மாட்டேங்குது, அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து என்கிட்ட தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனைனால மதுபான பழக்கத்திற்கு ஆளாகி விடுகிறார். ஆனால் தேவன் நான் சொல்றாரு, துயரம் நீங்கள் படுறீங்களா, நீங்கள் பாக்கியவாங்க, நீங்கள் பாக்கியவதிகள் அப்படின்னு சொல்லி தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நான் துயரப்படுறேன், நான் எந்த வகையில் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன் சொல்றாரு, இந்த நாளிலும் கூட நீங்க சீக்கிரமா ஆறுதல் அடைய போறீங்க. அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நீங்க சீக்கிரமா ஆறுதல் அடைய போறீங்க. யோகனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனை வந்தும் யோகு தன் வாயினால் தேவனை குறை சொல்லவே இல்லை. கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றான்.